மாட்டு மூளை தான் உனக்கு இருக்கு. மூவி நம்ம 2 பேரும் தான் ஒண்ணா போய் பார்த்தோம். எங்க பார்த்தோம், எப்போ பார்த்தோம்? ஃபேமிலியான்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், எதிர்த்தாப்புல உட்காந்துருக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மரியாதை தெரியாதா? பெரியவங்களாம் மேடையில் இருக்காங்க, நீ மட்டும் கீழே உட்காந்துருக்கேன். ஒரு தாலியும் கட்டும்போது அப்பாடா அப்படின்னு இருந்தது. எனக்கு நம்ம கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. வந்து சொன்னா இது நேத்தே முடிஞ்சிச்சேப்பா இந்த மேரேஜ், நீங்க இன்னைக்கு போய் வந்திருக்கீங்களே. சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கணவர்களும் பயங்கரமான அதீத ஞாபக சக்தி வைத்திருக்கக்கூடிய மனைவிமார்களும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கப்ப அதோட டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்பெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவ்வளவு ஞாபக சக்தி, இதெல்லாம் எப்படி இவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணின விஷயம் என்னென்ன ஞாபகம் இருக்குங்க சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? எங்களுக்கு 6 month ஒன்ஸ் சண்டை வரும், எல்லாருக்குமே நார்மலாக வரது தான். ஸோ அந்த மாதிரி வர டைமில் நான் கோவத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருப்பேன். அடுத்த 6 month வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே வார்த்தையை அதே டைமில் அதே மாதிரி குத்தி காட்டி சொல்லுவாங்க சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு? அதே மறந்துடுவேன் சார். அதான் நான் சொன்னேன், நீ சொன்னல அதனால தான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு எப்பவுமே அறிவே இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. நீ தத்தி மாதிரி தான் இருக்க, எப்போ பாரு மாட்டு மூளை தான் உனக்கு இருக்கு, ஒண்ணுமே தெரியாதுன்னுவாங்க. ஆனா அறிவு இல்லைன்னு சொல்றீங்க, பட் அவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கு. கோவத்துல திட்டுறாரு சார், அவருக்கு என்ன வார்த்தை பேசுறாருன்னு தெரியறது இல்ல. நம்மளுக்கு கேட்குறோம், நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அவங்க ரிசீவிங் எண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கு போல் இருக்கு. ஓகே, நீங்க வார்த்தையை விட்டுறீங்க, அது அவங்களுக்கு சேர்ந்துருது. இப்போ நீங்க என்ன சொல்லுகிறாய்? நீங்களுமே அந்த சண்டையை இப்போ திட்டிருப்பீங்களா ஏதாவது வார்த்தை சொல்லி? நான் திட்டமாட்டேன் சார், ஏன்னா அவரு திட்டினாக்க இன்னும் ஜாஸ்தி தான் விழும்னு சொல்லிட்டு நான் குவைட் ஆயிடுவேன். அந்த திட்டிருக்காங்க சார், சும்மா சொல்கிறாங்க சார். நீங்க சொன்ன வார்த்தையை அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்களே ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன? அவ்வளோவா ஞாபகம் இல்லை, பட் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா ஞாபகம் இல்லை. இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா அவரும் ரிசீவிங் எண்டில் இருக்காரு, ஆனா அவருக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு மட்டும் இப்படி ஞாபகம் இருக்கு? சொல்லுப்பா, சொல்லுங்கறல. மேரேஜ் ஆகி 5 years ஆகுது. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நல்லா செலிப்ரேட் பண்ணோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக ஆகஸ்ட் மந்த்து 5th year ஆனிவர்சரி வந்தது. ஸோ அன்றைக்கி எல்லாம் வழக்கமாக எல்லாம் வெளியே போயிட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எல்லாம் வந்ததுக்கப்புறமா அவங்க கேட்குறாங்க, அம்மு எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னுங்க. என்னம்மா கேளுமா? என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம். நீ அன்னைக்கு நைட்டு நீ எனக்கு எத்தனை கிஸ் பண்ணையோ அத்தனை கிஸ் எனக்கு நைட்டு வேணும். ஆனா அவர் இதை சொல்லுவார், நீங்க எதிர்பார்க்கல. சத்தியமா எதிர்பார்க்கல. சண்டே மார்னிங் எந்திரிப்போம், ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு டிவியை போட்டு ஒரு சாங்கை போடுவோம் சார். அந்த சாங்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இங்கிட்ட இருந்து பேக்ல இருந்து சவுண்ட் வரும். இந்த மூவி நம்ம 2 பேரும் தான் ஒண்ணா போய் பார்த்தோம். எங்க பார்த்தோம், எப்போ பார்த்தோம்னு சொல்லுங்கம்மா. சண்டே காலையில் ஒரு ஆள் பாட்டு கேட்குறீங்க, குவிஸ் காம்படிஷன்லாம் நடத்துறீங்க. இல்லை, இப்போ நான் அவர் கூட போகிறேன்னா அது ஒவ்வொரு செகண்டும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து ஒரு லவ். இது வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 40 போயிருப்போம் சார். எந்த மூவி எங்கே போயிருக்கோம் எல்லாமே ஞாபகம் இருக்குங்க சார். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. சும்மா உங்களுக்கு இப்போ நான் ஒரு குவிஸ் வைக்கிறேன், நீங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் படம் என்ன திருமணத்துக்கு பிறகு? வாய்ப்பில்லை சார். அது படம் பேர் கூட சொல்ல வேண்டாம், நீங்கள் யார் யாரெல்லாம் போனீங்கன்னு மாதிரி சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களும் நானும் மட்டும்தான் போயிருப்பேன். வாய்ப்பில்லை. இல்லையாமே? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை சார். நேற்று ஒரு மூவி போனோம், அது வேணா நான் சொல்கிறேன் யார் யார் போனோம் என்ன ஏது எல்லாமே. ஆக்சுவலாக இவர் வேணுனே இந்த முதல் படத்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குடும்பமே வந்திருக்கும் முதல் படத்துக்கு. கரெக்டுங்க சார். எனக்கு என்ன உனக்கு என்ன, நீ எங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுப்ப. முன்னாடி நீ சண்டை போட போறது நாங்க தானே. முதல் முறையாக 2 பேரும் மட்டும் போன படம் இது. கஷ்டம்தான் சார். கோ சார். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச் சார். ஏன்னா கோ முன்னால் வந்த படமாச்சே. ஏமா உண்மையெல்லாம் சொல்லாதம்மா. ஒரு குரூப் ஃபோட்டோவில் கூப்பிட மறந்துட்டேன் சார். ரொம்ப வருஷம் இருக்கும், அது ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் இல்லை. ஆனால் அது அப்பப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு நீங்கள் அந்த குரூப் ஃபோட்டோவில் என்ன கூப்பிடாம தானே போனேன். ரஃப்லி இது கோவிடுக்கு முன்னாடி தெரியும், ஆனால் இப்போ வரைக்கும் கூட அந்த டாபிக் வரும். உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குது? அந்த இடத்துல நான் மட்டும்தான் சார் இல்லை, அது அவனோட கசினோட வெட்டிங். ஃபுல்லா எண்ட் டு எண்ட் எல்லாத்தையும் வந்து செஞ்சேன், நாத்தனாதன்ட்டு எல்லாத்தையுமே செஞ்சேன். அப்ப நீ என்ன ஃபேமிலியா பார்க்கல? அதானே நியாயமே இல்லை இது. அட வாயை மூடிக்கிட்டு பேசாம வாயா. என் பக்கத்துல தான் அவங்க அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க, அங்க வந்து கூப்பிட தெரிஞ்சிச்சுல. இப்போ ஏதோ ஒன்று அவசரமா நீங்க அங்கிட்ட சுத்திட்டு இருக்கப்ப ஏப்பா வாப்பா அப்படின்னு உங்களை கூப்பிட்டாங்க, டக்கு நீங்க போய் நின்றுட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, நீங்க தான் கூப்பிட்டே இருக்கீங்க. மறந்துட்டேன் உண்மையிலே. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தோணிச்சு, ஆமா இல்லை என்னாலே ரொம்ப சங்கடம். என்னால முடியலடா. கோல் வந்துட்டு ரிவர்ஸ் பண்றேன். எங்க வீட்டு சைடு ஃபங்க்ஷன், அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவன் பக்கத்துல உட்காந்துருக்கான். நான் வந்துட்டு எங்க அப்பா அம்மாவை மட்டும் கூட்டு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? ரோல் ரிவர்ஸ் பண்ணதுனால அதை நான் கேட்குறேன். ஏதோ நீங்க எல்லாம் ஃபேமிலி போட்டோ எடுக்கிறீங்க உங்க அண்ணன் கல்யாணத்துல, இவர் அங்கிட்ட ஏதோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காரு, நீங்க கவனிக்கல, அப்படியே போட்டோ எடுத்துட்டோம். என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. இவரை கூப்பிடாம மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும்
பண்ணிருக்க மாட்டேன், திருப்பி எனக்கும் வந்து எடுத்துக்கலாம் அப்படி. அவ்வளோதானே சொல்லியிருக்க போறாரு. இப்போ அவர் இஷ்யூவே ஆக்க யோசிக்கவே இல்லாத ஒரு விஷயத்தை இவ்வளோ இஷ்யூ ஆக்கி வருஷம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே. அப்படி கேள்றாயா தலா குட்டி. அப்படி இல்லை சார், இது வந்துட்டு ஒரு ஃபேமிலின்னு வரும்போது நீ என் ஃபேமிலி இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குல்ல. நீங்கள் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஏய் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ட்டு உரிமை எடுத்துகிட்டு போவேன். நீங்கள் உங்களை ஃபோட்டோக்கு கூப்பிடலன்னு சண்டையை போடுறதுக்கு முன்னால் ஃபேமிலியானு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? மரியாதை தெரியாதா? பெரியவங்களாம் மேடையில் இருக்காங்க, நீ மாதிரி கீழே உட்காந்துருக்கேன், அவர் சண்டையை போட்டுருந்தாப்புல. அப்படிலாம் பேச வராது சார். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அதெல்லாம் முடியாது. ஒரு ஆசையில சொல்றதா தம்பி. கேட்க நல்லா இருக்கு. கேட்க நல்லா இருக்கு. சொல்ல நல்லா இருக்கு. அவ்வளவுதான். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. சார் ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ். ஸோ நான் வந்து லவ் பண்ணும் போது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பேன். அதை வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் கழிச்சு போட்டுட்டு வருவா என் கூடவே. போட்டுட்டு வரும்போது இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, இது யார் எடுத்து கொடுத்தா அப்படின்னு கேட்பேன். அங்கேயே 2 பேருக்கும் வாக்குவாதம் வரும். என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இது யார் எடுத்து கொடுத்தா சொல்லு அப்படின்னு. அப்போவே 2 நிமிஷம் அப்செட் ஆகிடும். நீ சொன்னா தான் நான் உள்ளே வருவேன், இல்லைனா நான் வரமாட்டேன். இன்ன வரைக்கும் நாங்கள் லவ் பண்ணும்போது என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோமோ, நான் என்ன பொருள் வாங்கி கொடுக்குறோனோ எல்லாமே வந்து அவளுக்கு இன்ன வரைக்கும் மைண்டில் ஃபுல்லாக வச்சிருப்பா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். என்ன ஞாபகம் இல்லை, நீ தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி சாதாரணம் கூட முடிச்சுக்கலாத. அதுக்கு முரண்டு பிடிச்சி இதை சொன்னா தான் நான் வருவேன். முக்கியமான இஷ்யூ ஆக்குறீங்க சார். அந்த ட்ரெஸ்ஸுக்கு நிறைய மெமரி இருக்கும். ஸோ இதை நான் இதுக்காக வாங்கினேன், அதை ரீகால் பண்ணுறதுக்காகவே அந்த பொருள் இல்லைங்க மேட்ரு. அந்த நேரத்துடைய இந்த மொமெண்ட்டை நீங்கள் மறந்துட்டீங்க, கோவப்படுறாங்க. அதுதான் தெரியலையே சார், மறந்துடுது. மறக்கிற ஆளுங்கள்லாம் சூப்பராக ஒரு பதில் வச்சுருக்காங்க, மறந்துடுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இவங்க போட்டிருக்காங்களா ஒரு ட்ரெஸ்ஸு, இது எப்போ வாங்கி கொடுத்தீங்க? இனிமேல் நீ என்கிட்ட பேசாத. இன்னும் உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. கண்டிப்பா தெரியாது சார். பட் அவங்களுக்கு அனுப்பி எந்த கலர் நல்லா இருக்குன்னு கேட்டு ஒரு பொட்டிக்ல ஆர்டர் பண்ணி எடுத்தேன். இவர் தான் இது எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்க 2 கலர் அனுப்பி ஒன்று சூஸ் பண்ண சொன்னாங்க, சரியா? அதில் ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று என்ன? ஐ திங்க் ப்ரௌன்னு நினைக்கிறேன் சார். இது ஒரு கலரு. தப்பு சார். அதான் தெரியுமே. ஆக்சுவலாக அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியுதுன்னா, அவங்க ஷி வாண்ட் டு பில்ட் அ மொமெண்ட். நானாக போனேன் கடையில் ஏதோ ஒரு துணி எடுத்தேன், அப்படி இல்லை. நான் இது பண்ணேன், எனக்கு பிடிச்ச 2 என் ஹஸ்பண்டுக்கு அனுப்பினேன், அவர் அதில் ஒன்று சூஸ் பண்ணார்னு அந்த ஒரு சாதாரண பர்ச்சேஸை ஒரு மெமரபிள் மொமெண்ட்டாக அவங்க மாற்றுறாங்க. ஆண்கள் அதை கொஞ்சம் ஃப்ளாட்டாக டீல் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுது. உண்மை. மேரேஜ் அன்னைக்கு வந்து கூறப்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் மேலே சொல்லிட்டாங்க ரெட் கலர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் வந்து இது இருக்க பிஸியில் உண்மையிலே மறந்துட்டேன். எங்கள் வீட்டில் டிஃபால்ட்டாக வந்து எல்லோ கலர் எடுத்துட்டாங்க. ஃபேமிலியில் எடுத்துட்டாங்க, அதை கொண்டு போய் கொடுத்தாங்க. இவங்க டிஃபால்ட்டாக ஒரு ரெட் கலர் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை கட்டிட்டு தான் மேரேஜ் நடந்தது. பட் அந்த விஷயத்தை வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி டைம் ஆல்பம் பார்க்கும்போதும் உன்னோட எல்லோ கலர் சேரை கட்டியிருந்தேன்னா இந்த மாதிரி இருந்திருப்பேன், பட் ரெட் கலர் சேரீ கட்டியிருக்கிறதுனால நல்லா இருக்கேன். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது எல்லோ அதனாலே திரும்ப திரும்ப சொல்கிறோன்னு கிடையாது. தெளிவாக அவருக்கு பட்டு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த நாள் வந்து ரொம்ப நிறைய மெமரிஸ் உண்டு. இவங்க வீட்டிலேருந்து யாரோ இவங்கள சாப்பிட கூப்பிட்டுட்டாங்க. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தாலி கட்டியிருக்காரு. ஒய்ஃப் ஒரு வார்த்தை சாப்பிடுவாமான்னு கூட கூப்பிடாம சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. நான் 5 நிமிஷம் சுற்றி முத்து பார்த்துட்டு பக்கத்தில் தாலி கட்டின வீட்டுக்காரரை காணுமேன்னு பார்த்தா அவர் சாப்பிட போகிறாருன்னாங்க. குடுகுடுன்னு ஓடி நானாக போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போவே மறந்துட்டார், கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் கூட இருக்காங்க அப்படின்றதையே மறந்துட்டு போயிட்டார். அதனால அந்த இன்சிடென்ட் வந்து ஒன்று போட்டு ஒன்று ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கு. என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு? அவங்க உங்க திருமணம் பற்றி, கல்யாண நாள் பற்றி, கல்யாணம் பண்ண அந்த மொமெண்ட், இதை பற்றி மகிழ்ச்சியான விஷயங்கள் எதுவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? எனக்கு மேரேஜ் ஆனதே மகிழ்ச்சியான விஷயம் தான். அதுவே போதும் மாதிரியான நாட்கள். அது உங்களுக்கு அவங்க அதாவது அந்த நெகிழ்வான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. அதெல்லாம் கசப்பான விஷயங்களோ அதுதான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. ரொம்ப கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியல சார். ஏன் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சு ரீகால் பண்றீங்க? ஏன்னா வந்து ரேஷியோல அது ரொம்ப கம்மியாக இருக்கு, இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. நீங்க நெகிழ்வாக இன்னமும் ஃபீல் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன? காஞ்சிபுரத்துல இருந்து சரி மதுரை வந்ததுல இருந்தே எனக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். அவங்களுக்கு ரூம் புக் பண்றது, நாளைக்கு மார்னிங் இத்தனை மணிக்கு நம்ம எந்திரிக்கணும், நம்மளுக்கு தூக்கமே வராது. ஸோ அந்த மாதிரிலாம் மூமெண்ட் இருந்தது. அதுவும் போல் இவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் நிறையா இருந்தது. அதெல்லாம் நம்ம சைடில் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஹாப்பி மூமெண்ட் தான். ஸோ தாலியும் கட்டும்போது அப்பாடா அப்படின்னு இருந்தது. எனக்கு நம்ம கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மூமெண்ட்லாம் எனக்கு ஹாப்பி மூமெண்ட் தான். எனக்கு இந்த மாதிரி மூமெண்ட் வந்து எனக்கே மறந்துருச்சு. அவர் எல்லாம் வரிசையா பரவசமா சொல்றாரு. நீங்க மதுரைக்கு வந்த உடனே மீனாட்சி வந்துருச்சுடா ஊருக்குங்கிற மாதிரி நல்லா இருக்கல.
ஏன் உங்களுக்கு வேய சோகத்தை கேரி பண்ணுறீங்க? திருமணத்தை பற்றி நிறைய இப்படியெல்லாம் நடக்கும்னுட்டு நம்ம நிறைய சம்பிரதாயங்கள் பார்த்து எல்லாமே பார்த்துருக்கோம். அதுவும் சில விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆனதுனால அது வந்து ஒரு கசப்பான ஒரு இதுவாக போயிடுது. நம்ம வெளிப்படையாக இங்கே கேட்போம். நான் இப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு கல்யாண நாள் அன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் நடக்கலைங்கிற இந்த மனக்குறை எனக்கு இருக்குங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. பின்னால் பார்க்கல, மெஜாரிட்டி கை தூக்கியிருக்காங்க. எந்த கல்யாணத்தை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, முழுக்க முழுக்க சூப்பர்பான ஃபீலிங்ஸ் மட்டும் இருந்த கல்யாணம் ஒன்று கிடையாது. அப்படி நீங்கள் நினச்சி கற்பனை பண்ணி வச்சுருக்க ஒரு நாள் உங்கள் திருமணத்தன்னைக்கு நடக்காது. சூப்பரா சொன்னீங்க. ஒரு நாள் வந்து நல்ல மழை, கொட்டுற மழை, கேப் எதுவுமே கிடைக்கல, நல்ல டிராஃபிக், மழையில் ஜாம் ஆகிட்டு எந்த வெஹிக்கிளுமே டிரான்சிட்டே கிடையவே கிடையாது. ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து நான் கிளம்பி போனோம், பவர் கட். நான் பஸ் ஸ்டாப்புக்காவது வந்து வெயிட் பண்ணுறேன், எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாமான்னா அங்கே பஸ்ஸும் எதுவுமே வர முடியல. ஸோ இவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் நீங்கள் வரும்போது என்னை பிக்கப் பண்ணுங்கள், எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் இந்த பஸ் ஸ்டாப்லேயே உட்காந்துருக்கேன், அப்படி இல்லைன்னா முன்னாடியே நான் கிளம்புறேன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படி. ஹெல்மெட் போட்டு போனது என்னையும் கிராஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்காங்க. இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்றதே வந்து அவங்களுக்கு இல்லை. உங்களை காப்பாற்றலாம் நினைச்சாலும் டீட்டெயில் சொல்லி சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்காம எப்படி ஒரு மனுஷனால போக முடியும்? இது அக்கறையோட தொடர்புடையதுல. நம்ம இங்கேருந்து கிளம்பி இங்கே போயிடுவோம், மறந்துட்டேன் தான். பட் அதோடைய அவ்வளவு தீவிரத்தன்மையோடு இருக்குது. இப்போ உங்கள் அம்மா சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லை இது வந்து அம்மா ஒய்ஃப்னு நான் பிரித்து பார்க்க விரும்பலை. அட மலக்குறங்க. உங்கள் அம்மா பஞ்சாயத்து வர வேணா விடுங்க. இப்போ 18 வயசில் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கதா வச்சுக்கோ. இப்போ பொண்ணு, அப்பா யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் முடிச்சிட்டப்பா, மழை பயங்கரமாக பெய்யுது, கரண்ட்டு வேறு இல்லை, எனக்கு வர்றதுக்கு பஸ்ஸும் கிடையாது, நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்லியிருந்தா மறந்துருப்பீங்களா? கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டேன். மிஸ்டேக் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். அதான் மிஸ்டேக் இல்லை, இது ப்ரையாரிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இது உனக்கு ஒன்று தெரியுமா, காதல் அழகான விஷயமே ப்ரையாரிட்டி. இப்போ நான் அது கூட எழுதிட்டேன்ல. உங்க பொண்ணா இருந்திருந்தா, பொண்ணு நான் வந்து இங்க நிக்கிறேன்னு சொன்ன உடனே வேலையை விட்டுட்டு போயிருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா. இப்போ அவங்க கேட்கறது, எனக்கு ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸை நீ கொடுக்கல, அப்படிதானமா? அதான் ப்ரியாரிட்டி வந்து நான் கொடுக்கல அவங்களுக்கு. அப்படி எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலனா ஒரு பெண் என்ன செய்வா? இதை சொல்லி தான் காட்டுவா. வேற என்ன பண்ண முடியும்? நீ என்னை பொருட்படுத்த வேண்டும். யூ கான்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட். என்ன ஒரு தாட் ப்ராசஸ். கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் செப்பரேட்டாக வீடு எடுத்துட்டோம். அன்றைக்கி தான் ஆஃபீஸ்க்கு போகிறோம். அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூமில் இருந்தார். அன்றைக்கி 2 பேருமே ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டோம். மேரேஜ் ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். இவர் வரவே இல்லை. எனக்கு ஒரு 2:30க்கு முழிப்பு வந்து பார்த்தா இவர் பக்கத்தில் இல்லை, வீட்டுக்கும் வரல. சரி நான் இமீடியட்டாக கால் பண்ணுவோம் அப்படின்னு கால் பண்ணாலும் கால் இவர் பிக் பண்ணவே இல்லை. ஒரு ஹேபிட் இருக்குது, வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் டிஎன்டியில் போட்டு தூங்கிடுவார். இவர் மறதியில் என்ன இங்கே கல்யாணம் முடிச்சிருக்கோம், இங்கே ஒரு வீடு எடுத்திருக்கோம், இங்கே வரணும்னு தெரியாமல் 2 வீட்டில் போய் தூங்கியும் ஆச்சு. நான் ஃபோன் பண்ணாலுமே அவருக்கு ரீச்சும் ஆக மாட்டேங்குது. அவரோட ஃப்ரெண்ட் நம்பருமே எனக்கு இல்லை. நானும் என்னென்னமோ பண்ணுறேன், வீட்டுக்கு கால் பண்ண, வீட்டுக்கு சொன்னாலுமே எல்லாரும் பயந்துருவாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. கல்யாணம் ஆனது மறந்து முதல் குற்றம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ள தனியாக கொடுத்துட போயிட்டீங்கன்னு மறந்துருக்கீங்க, 2வது குற்றம். 3வது அந்த ஃப்ரெண்டு வீட்டில் முன்னால் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்கியிருந்தீங்களே, நீங்கள் அன்றைக்கி நைட்டு போனோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்கலையா? அவங்க நினச்சிட்டாங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்கு. இது முத நாளே சார் என்னன்னா, ஆல்மோஸ்ட் நான் 6 இயர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேச்சுலரும். ஸோ நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு ரெகுலராக அங்கே போகிற ஒரு ஹேபிட் இருக்குது. ஸோ அன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு வந்து என்னென்னா இந்த வீடு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். வீடு இருக்குங்கிறத மறந்துருக்கலாம், பொண்டாட்டி இருக்குங்கிறது எப்படி மறந்தீங்க? அதானே இப்போ கேள்வியே. லேட் நைட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகிறதுனால எனக்கு வேறு தாட் இல்லை, வீட்டுக்கு போய் தூங்கினா போதும், பேச்சுலர் ரூம் நான் ரெகுலராக போகிற ரூம். ஸோ அதே ஹேபிட்டில் நான் அங்கே போய் டிஎன்டி போட்டு தூங்கிட்டேன். தூங்கி முடிச்சதுக்கப்புறம் 6 o'clock வந்து என் ஃப்ரெண்டு எழுப்புறான். அவன் வந்து ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட், எப்பாக் ஷிஃப்ட். ஸோ அவன் போகிறப்போ டோரை லாக் பண்ணிக்கிறக்க வேண்டி அவன் என்னை எழுப்பிட்டு கேட்குறான், என்னடா பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ரியலைஸே ஆகுது, இந்த மாதிரி நான் இங்கே வந்து படுத்திருக்கேன் அப்படின்னு. நான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், நிறைய மிஸ்ட் கால்ஸ். நான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், என்னாச்சு, நான் மறந்தீங்க வந்துட்டேன். தம்பி, நான் பல மறதி கதை கேள்விப்பட்டிருக்கேன். நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? நான் மறந்துட்டேன்னு இவர் சொன்னப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு என்னன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. யாருக்குமே காண்டாக்டும் பண்ண முடியல. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணா அவங்களும் பதறிடுவாங்க, எங்க வீட்டுக்கு ஃபோன் அவங்களுமே பதறிடுவாங்க. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால முடியலடா. அதனாலே நான் தூங்குறதே இல்லை. நான் 9 o'clock ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். 1 o'clock வரைக்கும் நான் முழிச்சு தான் இருப்பேன். அங்க போய் படுத்துருவாப்ல. ஃபோன் எடுக்க மாட்டாரோ அப்படின்னு ஒரு 10 minutes லேட்டாலும் இமிடியேட்டா நான் கால் பண்ணுவேன், எங்க இருக்கீங்க. இப்போ தூக்கமே வரதில்லை. அவரும் சொல்றாரு, நீ லாக் பண்ணிட்டு தூங்கு, நான் ஸ்பேர்ல உள்ள வரேன். இல்லையே, நான் எந்திரிச்சு மேக் ஷூர் நீ வீட்டுக்குள்ள வந்துட்டியான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான். நல்ல ஃபேமிலி இல்ல, குட் ஃபேமிலி.
சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.